அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி சர்ச் என்ஜின் யூடியூப் சேனலில் 9 மே 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பாகிஸ்தான் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஏவுகணைகளையும் முறியடித்தது இந்தியா. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் கண்டெடுக்கப்பட்ட பாகிஸ்தானின் ஏவுகணையின் மின்பாகம். ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான் எல்லைகளில் இரவு முழுவதும் தாக்குதல். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் உள்ள இராணுவ இலக்குகளை நோக்கி பாகிஸ்தான் படையினர் வியாழக்கிழமை இரவு தொடர்ந்து தாக்குதல் நடத்தினர். இதற்கு இந்திய இராணுவம் தரப்பில் பதிலடி தரப்பட்டதாக அதிகாரிகள் வியாழக்கிழமை தெரிவித்தனர். இந்திய ட்ரோன் தாக்குதல். லாகூரில் 3 பேர் உயிரிழப்பு. ஜம்முவில் முறியடிக்கப்பட்ட பாகிஸ்தான் ட்ரோன்கள் வெட்டப்பட்டிருக்கு. ரேடார் அளித்த ஹரப் ட்ரோன். வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீது தாக்குதலுக்கு இஸ்ரேலின் ஹரப் ட்ரோன் இந்தியா பயன்படுத்தியுள்ளது. 15 இராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகளை ரஷ்ய தயாரிப்பான S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டு இந்தியா முறியடித்தது. இந்தியாவால் கதர்சன சக்ரா என்று பெயர் சூட்டப்பட்டது இந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு. சென்னை விமான நிலையம் எண்ணூர் துறைமுகத்தில் போர் பாதுகாப்பு ஒத்திகை. சென்னை விமான நிலையத்தில் வியாழக்கிழமை மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள், தேசிய பேரிடர் மேலாண்மை வீரர்கள் நடத்திய போர் பாதுகாப்பு ஒத்திகை. காமராஜர் துறைமுகத்தில் போர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட ரோந்து கப்பல்கள். அடுத்தது, உயர்கல்வி தொழில் வாய்ப்புகள் குறித்து வழிகாட்டும் ஃபாஸ்டாக் வீடியோக்கள் சென்னை IST வெளியிட்டிருக்காங்க. தில்லியை திரும்பி பார்க்கும் அளவுக்கு அரசு மாதிரி பள்ளி திருச்சி துவாக்குடியில் வியாழக்கிழமை அரசு